2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முந்தைய சூழல்களிலிருந்து பெரிதும் மாறுபட்டதாக இருந்தது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். ஆண்டில் தமிழ்நாடு 16வது சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. மு. கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இரு பெரும் ஆளுமைகள் மறைந்த பின் நடைபெற்ற முதல் தேர்தலாக இது அமைந்தது. கொரோனா பாதிப்புகளுக்கு இடையில் மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்தித்திருந்த திமுக இம்முறை 13 கட்சிகளுடன் வலுவான கூட்டணியோடு களமிறங்கியது. மு. க. ஸ்டாலின் தலைமையில் திமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலாகவும் இது அமைந்தது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக, விசிக உட்பட 13 கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தன. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட 10 கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. விஜயகாந்தின் தேமுதிக, டிடிவி தினகரனின் அமமுக, எஸ்டிபிஐ கட்சிகள் ஓர் அணியிலும், கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம், சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி, பாரிவேந்தரின் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு அணியாகவும் போட்டியிட்டன. நாம் தமிழர், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. அதிமுக அணியில் அதிமுக 179, பாமக 23, பாஜக 20 இடங்களில் போட்டியிட்டன. எதிர்த்தரப்பில் திமுக அணியில் திமுக 173 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 25 இடங்களிலும் போட்டியிட்டன. இரு இடதுசாரி கட்சிகளும் விசிகவும் தலா 6 இடங்களில் போட்டியிட்டன. திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின் அரியணை ஏறியது. அதிமுக 66 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் திமுகவின் ஐ. பெரியசாமி 1,35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு வேட்பாளர் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது இதுவே முதல் முறை. மேலும் திருவண்ணாமலையில் ஏவா வேலு, பூந்தமல்லியில் ஏ. கிருஷ்ணசாமி, எடப்பாடியில் கே. பழனிசாமி ஆகியோரும் 90,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதுவும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு சாதனையாகும்.